இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 27ஆம் தேதி பல லட்சம் மக்கள் கூடுகின்ற மனிதகுல வழிகாட்டி திருக்குரான் மாநாடு ஏன் எதற்கு திருக்குரான் மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கின்றது. அந்த மாநாடு ஏன் எதற்குங்கிற தலைப்பை தான் இங்கு தந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய குர்ஆன் என்பது இது மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். படைத்த இறைவன் ஒருவன், இறந்த பிறகு மறுமை வாழ்க்கை உண்டு. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் எந்த மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றதோ அத்தனை மதத்தவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் எழுப்பி நிறுத்தப்படுவார்கள். உலகத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்களோ, வாழ்ந்து முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ, அவர்களுக்கு மட்டுமே நாளை மறுமையில் சொர்க்கம் என்ற நல்ல வாழ்க்கை இருக்கின்றது. மனிதன் மனோ இச்சையின் பிரகாரம் வாழ ஆரம்பித்தால், அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் என்பதை மறுக்க மனிதன் நினைத்தால், மறுத்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த வாழ்க்கை, இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் நாளை மறுமையில் நடப்பது உறுதி என்பதை பறைசாட்டுகின்ற வகையில், என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை அற்புதமாக சான்றாக அல்லாஹ் திருக்குர்ஆனை தந்திருக்கின்றான். இந்த குர்ஆனை ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் எந்த வகையில் அணுகினாலும் இதற்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. இந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து இல்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் என்ற வார்த்தைக்கு 10, லாம் என்ற வார்த்தைக்கு 10, மீம் என்ற வார்த்தைக்கு 10, 30 நன்மை கொடுக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இந்த குர்ஆனை யார் சரளமாக ஓதுகின்றாரோ, திக்கு இல்லாமல், திணறு இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் யார் இந்த குர்ஆனை சரளமாக ஓதுகின்றார்களோ அவர்கள் மஅஸ்ஸஃபரத்தில் கிராம், சங்கமிக்க மலக்குமாரை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். யார் தடுமாற்றத்தோடு ஓடுகின்றார்களோ, திக்கு திக்கி யார் ஓதுகின்றார்களோ, திணறி திணறி யார் ஓதுகின்றார்களோ, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் 2 கூலி கொடுப்பான். நமக்கு ஓத தெரியலையே, நமக்கு திக்குத, நமக்கு திணறுத என்று நினைக்க வேண்டாம். அப்படி ஓதுகின்றவருக்கு மறுமையில் 2 கூலி என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த திருக்குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், இக்ராவுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய அற்புதமான மனிதகுல வழிகாட்டியான இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅல் அஸ்ஹாபி, நாளை மறுமையில் இந்த குர்ஆனை யார் ஓதினார்களோ அவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒன்றாக வரும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நம்ம ஓதுனோம்னா, இந்த குர்ஆன் ஓதிய அந்த மனிதனுக்காக, அந்த முஸ்லிமுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், அல்லாஹ்விடம் வந்து பரிந்துரைக்கும். யா அல்லாஹ், இவருக்கு நீ அருள் புரி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு,
யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு, உன்னுடைய வார்த்தையான என்னை இவர் உலகத்தில் ஓதிக்கொண்டே இருந்தார், உன்னுடைய கலாமான இந்த குர்ஆன் ஆகிய என்னை இவர் வாசித்துக் கொண்டே இருந்தார், இவருக்கு சொர்க்கத்தை கூட அல்லாஹ், நரகத்தின் பாதுகாப்பை கூட அல்லாஹ் என்று குர்ஆனை ஓதியவருக்காக நாளை மறுமையில் இந்த குர்ஆன் பேசும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் திருக்குர்ஆனுடைய இரு ஒளிச்சுடர், திருக்குர்ஆனுடைய இரு ஒளிச்சுடர் எது என்று சொன்னால் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான். இந்த இரண்டு சூறாக்களை யார் ஓதி வருகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், நாளை மறுமையில் இந்த இரண்டு சூறாக்களும் நீங்கள் வானத்தில் பார்க்கின்ற மேகம் மூட்டத்தை போன்று, வானத்தில் கூட்டம் கூட்டமாக பறக்குகின்ற பறவைகளை போன்று இந்த இரண்டு சூறாக்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் அவருக்காக வந்து வாதாடும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கடுமையான மேகமூட்டம் எப்படி வானத்துல பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான பறவைகள் எப்படி ஜோடி ஜோடியாக எப்படி அணிவகுத்து பறக்குகின்றது, இந்த பறவையின் கூட்டத்தை போன்று, இந்த மேகமூட்டத்தை போன்று நாளை மறுமையில இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை யார் ஓதினார்களோ, இந்த சூறாக்களை யார் ஓதினார்களோ, இந்த சூறாக்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் அவருக்காக வந்து வாதாடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். இப்படி குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அதை ஓதுவதற்கு, ஓதி கேட்பதற்கு, ஓதுவதற்காக வேண்டி உதவி செய்வதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஓதுகின்ற வகையில நன்மைகளை அள்ளி அள்ளி தரக்கூடியது. வல்லதீன யுமஸ்ஸிகுன பில் கிதாப் வ அகாமுஸ் ஸலாத் இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், இந்த குர்ஆனை யார் பற்றி பிடித்துக் கொண்டு யார் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, நாளை மறுமையில் நல்லறம் செய்கின்ற மக்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த குர்ஆனை ஓதுகின்ற நிலை இருக்குது. அது கூட நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரியல. 1000 இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூடுனாங்கன்னா எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரியுங்க அப்படின்னு கையை தூக்குங்கன்னா அது ரொம்ப குறைவாகத்தான் கையை தூக்குவாங்க. 2000 பேர் கூடுகின்ற இஸ்லாமிய சமுதாயம் 10,000 பேர் இருக்குகிற ஒரு முஹல்லாவில் குறைவான எண்ணிக்கை உள்ள மக்களுக்கு தான் குர்ஆனை ஓத தெரியும். அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ற இந்த குர்ஆன் பார்த்து நமக்கு ஓத தெரியவில்லை என்பது எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்குரிய காரியம், எவ்வளவு பெரிய இழப்புக்குரிய காரியம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு, லுஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, மக்ரிபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு ஒரு சில திக்ருகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அது இல்லாம நபிகள் நான் சொல்றாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகின்றாரோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று ஆரம்பிக்கிற இந்த ஆயத்துல் குர்சியை அவர் ஓதி வருகின்றாரோ, நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் அவர் சொர்க்கத்துக்கு போவதற்கு அவருக்கு உண்டான மரணம் மட்டும் தான் தடையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சொர்க்கத்தை பெற்று தருகின்ற நட்பாக்கியம் இந்த ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி வருவது கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, எத்தனை பேருக்கு ஆயத்துல் குர்சி மனப்பாடமா தெரியும்? ஓத தெரியலையே என்று கவலைப்பட்டிருக்கமா? ஓதுவதற்கு முயற்சி பண்ணிருக்கிறோமா? இப்படி நிறைய சூறாக்களுக்கு ஒரு சில சிறப்புகளை சொல்லி தர்றாங்க. ஆனா சமுதாயத்தில் என்ன சிறப்பை மீறி நன்மைங்கிற பெயர்ல அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று குர்ஆன்ல நபிகள் நாயகம் சொல்லித் தராத
பிதஅத்தான காரியத்தை வேண்டுமானால் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆயத்துல் குர்சிக்கு இப்படிப்பட்ட சிறப்பு. நம்ம பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, ஆயத்துல் குர்சிக்கு என்ன சிறப்புன்னு. ஆளாளுக்கு ஒவ்வொரு சிறப்பை சொல்லுவாங்க. பெரும்பகுதியாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னா, வீட்டில் இந்த சின்ன குழந்தைகள் அழும், இரவு தூங்காம, குழந்தைகள் தூங்காம அழுதுச்சுன்னா நேரம் அஜரத்துட்டு போறது. ராத்திரி முழுக்க என் புள்ள தூங்கவே மாட்டுக்கு, அஜரத்து தூங்குறதுக்கு ஏதாவது பண்ணித்தாங்கன்னு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அட்டையில ஆயத்துல் குர்சி எழுதுவார். அட்டையில ஆயத்துல் குர்சி எழுதி இந்த அட்டையை நீங்க தொட்டில தொங்க போடுங்க, குழந்தை தூங்க ஆரம்பிச்சிருப்பார். இது நபிகள் நாயகம் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டினாங்களா? குர்ஆனை அணுகக்கூடிய முறையில அணுகினால் அது சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்த வழி இருக்க, தவறான ஒரு பாதைக்கு சென்று பிதஅத்தான காரியத்தை மூட நம்பிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை நிறைய பேருக்கு ஓத தெரியல. ஒண்ணு, ஓத தெரியாவிட்டாலும் நிறைய பேர்கள் அந்த குர்ஆனுக்கு உண்டான புது புது கருத்துக்களை அவர் சொன்னார்கள், இவர் சொன்னார் என்று அந்த குர்ஆனுடைய சூறாக்களுக்கு நாம ஒரு சில சிறப்புகளை கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லி தராத சிறப்புகளை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, இந்த குர்ஆனை பார்த்து படிப்பதற்கு நிறைய நன்மைகளை சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு குர்ஆனை ஓதத் தெரியல என்பது கவலைக்குரிய விஷயம். ஒண்ணு. இரண்டாவது, இந்த குர்ஆனை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? வெறுமன மந்திர புக்காக பார்க்கிறாங்க, பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு புத்தகமா பார்க்கிறாங்க. குர்ஆன் என்பது என்ன? இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி, இந்த குர்ஆன் நேரான பாதைக்கு வழிகாட்டி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். ஒரு மனிதன் நேரான பாதையில் நடப்பதற்கு இதுதான் வழிகாட்டி. இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கு இது அறிவுரை. குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? இது முஸ்லிமான மக்களுக்கு மட்டும் அறிவுரை இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, இது இஸ்லாத்தை தாண்டி மனித குலத்துக்கே உள்ளது. எந்த மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், இந்த குர்ஆன் தான் அத்தனை மக்களுக்கும் படைத்த ரஹ்மான் ஒருவன் என்பதற்குண்டான சான்று இதுதான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு, எப்படி இருந்தால் கேடு என்பதை ஒவ்வொன்றாக விவரித்து கூறக்கூடிய வழிகாட்டி மனித சமுதாயத்திற்கு இது அறிவுரை என்பதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நபியே முஹம்மதே, கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் தந்திருக்கின்றோம். எதுக்கு தெரியுமா? தவறான பாதையில் இருக்கிற மக்களை நேரான பாதைக்கு கொண்டு வருவதற்கு, தீய பழக்கத்தில் இருக்கிற மனிதர்களை நல்ல பழக்கத்தில் கொண்டு வருவதற்கு, பாவத்தில் மூழ்கி இருக்கிற மக்களை நன்மையான காரியத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த குர்ஆனை முஹம்மதே உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கை நெறி, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது முதல்ல புரிந்து இந்த குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். மாநாடு ஏன் இதற்குத்தான் மாநாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநாடு நடத்துதுன்னா, தௌஹீத் ஜமாத் மாநாடு நடத்திருச்சுப்பா, கூட்டத்தை கூட்டிருச்சுப்பா என்று காட்டுறதுக்கு இல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களிடம் குர்ஆனுடைய வாழ்க்கை வர வேண்டும்.
குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லாமல் மக்களிடத்தில் ஏராளமான சீரழிவுகள், ஏராளமான கேடுகட்ட கலாச்சாரங்கள். எங்க நபிகள் நாயகம் யாரை சந்தித்தார்களோ, எந்த மக்களை சந்தித்தார்களோ, அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தார்கள்? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த மக்களை சந்திச்சாங்களோ அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவர்கள் இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி பேசுறாங்க. நஜ்ஜாஷி மன்னர் விசாரிக்கிறார், என்ன முகம்மது என்னமோ சொல்றாருன்னு சொல்றீங்களா, என்ன சொல்றார்? உங்க தூதர் உங்களுக்கு என்ன அறிவுரை கூறுகின்றார் சொல்லுங்க என்று நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கடந்த கால அறியாம காலத்துடைய அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்கின்றார்கள். குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாம காலத்துடைய கூட்டமாக இருந்தோம். நாங்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லாமல் இஸ்லாத்துடைய தெளிவு இல்லாமல் இருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், நாங்கள் சிலைகளை வணங்கினோம். வனஅகுல் மைத்தத்தை, நாங்கள் செத்த மையத்தை சாப்பிட்டோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், நாங்கள் மானக்கேடான அருகருப்பான அசிங்கமான கேவலமான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம். உலகத்தில் உள்ள என்னென்ன தீமைகளை செஞ்சாங்களோ, என்ன கேடுகட்ட கலாச்சாரத்தெல்லாம் சத்திய சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னால அறியாம காலத்தை செஞ்சாங்களோ அதை பட்டியலிடுறாங்க. நாங்க மானக்கேடான காரியத்தை செஞ்சோம், அருகருப்பான காரியத்தை செஞ்சோம், உறவை துண்டித்தோம், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்ந்தோம், இருக்கிற மக்கள் இல்லாத மக்களை அடித்து சாப்பிட்டோம், இருக்கிற மக்கள் பலமான மக்கள் பலகீனமான மக்களை அடித்து உதைத்து நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் போய் பேசினோம், நாங்கள் வட்டி போன்ற தொழிலை செய்தோம் என்று அவங்ககிட்ட இருந்த அந்த தவறான பழக்கங்களை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலும் மின்னா, எங்களிலிருந்து இந்த தூதர் முஹம்மது நபியை தூதராக அல்லாஹ் அனுப்புகின்ற வரை எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. அவங்க எப்போ தூதராக வந்து தன்னை தூதர் என்று அறிமுகப்படுத்தி, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு செய்தி வருது, அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வருது, இந்த கட்டளை தான் இந்த உலகத்தில் வாழும்போது நீங்களும் எடுத்து நடக்கணும், நானும் எடுத்து நடக்கும் என்ற இந்த குர்ஆனுடைய கட்டளை எங்களை போதிக்கின்ற வரை, எப்ப குர்ஆனுடைய வாழ்க்கை எங்களுக்கு போதிச்சாங்களோ அப்பமே எங்கள்கிட்ட மாற்றம் வந்து விட்டது. நன்மை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள், தூய்மையானவற்றை அனுமதித்தார்கள், தூய்மை அற்றவர்களை அவர்கள் தடுத்தார்கள். எங்களிடம் அழகான வாழ்க்கை வந்தது, அற்புதமான மாற்றம் வந்தது என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே. அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அறியாம காலத்துடைய அனாச்சாரத்தை, அறியாம காலத்துடைய தீய பழக்க வழக்கத்தை எப்படி இந்த குர்ஆன் மாத்திச்சோ, அப்படித்தான் உண்மையான முஸ்லிமுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படி மாற்றம் இருக்குதா நம்மகிட்ட? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திட்ட தீமைகள் என்ன சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சம்பவத்தில் எத்தனையோ கட்டளை சொல்லுகின்றான், எடுத்து நடக்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்? ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு சமுதாயத்தில் செல்போன் என்ற தீய பழக்கத்தில் இன்னைக்கு மூழ்கி இருக்கமா இல்லையா? செல்போன்ல ஒரு பெண்மணி தன்னுடைய முகத்தை போட்டா பிடித்து சினிமா பாடலுக்கும் சினிமா வசனங்களுக்கும் அவன் பேசிய வார்த்தைக்கு அவன் பாடிய பாட்டுக்கு இவர்கள் வாய் அசைத்து இவர்கள் கண்ணை சிவிட்டி முகத்தை ஆட்டி டான்ஸ் ஆடி டிக்டாக்ங்கிற பெயரில் அனுப்புகிறாங்களே. அல்லாஹ்வுடைய பயம் வேண்டாம், இறை அச்சம் வேண்டாம். உலக மக்களுக்கு ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு இஸ்லாத்துடைய வாழ்க்கை முறை.
பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற ஆடை முறை, ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படவும் யார் என்று தெரியப்படவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த புர்காவை, இந்த ஹிஜாபை சொல்லும் பொழுது நீங்க ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படவும், நீங்க யார் என்று தெரியப்படவும் இந்த ஹிஜாபு தான், இந்த முக்காடு தான் உங்களுக்கு ஏற்றது என்று அல்லாஹ் சொல்றானே. முஸ்லிம் அல்லாத பெண்கள் இன்னைக்கு இந்த ஹிஜாபை போடுறாங்களே பாதுகாப்புக்கு. வலைத்தளத்துல நீங்க பாப்பீங்க, ஒரு இந்து பெண்மணி காலேஜ் படிக்கிற ஒரு புள்ள புர்கா போட்டுக்கிட்டு அது பேஸ்புக்ல பேசி விடுது. என்ன பார்த்தோன்னா முஸ்லீம் நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு இந்து பெண்மணிங்குது. அதை பார்க்கும் போதே முஸ்லீம் இந்து பெண்மணி மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு பாரம்பரிய முஸ்லீம் பெண்மணி கூட அப்படி புர்கா போட மாட்டா. அந்த அளவுக்கு அழகாக அந்த பெண்மணி ஹிஜாபை போட்டு பார்க்கிறதுக்கு கண்ணியமாக மதிப்பு, அந்த பெண்ணை பற்றி நமக்கு மதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில அந்த பெண்மணிக்கு அந்த ஹிஜாப், அந்த புர்கா ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த பெண்மணி சொல்லுது, என்ன பார்க்கும் போது முஸ்லீம் நினைக்கிறீங்க, முஸ்லீம் இல்லனா, நான் ஒரு இந்து பெண்மணி. ஆனா நாங்க என்னதான் சுடிதார் போட்டு, நாங்க என்னதான் ஆடை உடுத்தி போனாலும் சில ஆண்களுடைய வக்கிர பார்வை எங்களுடைய உடம்புகளை குத்துகின்றது. ஒரு சில ஆண்களுடைய அந்த காம பார்வை எங்களுடைய உடம்பை தக்குகின்றது. நடக்க முடியல, காலை கீழே வைக்க முடியல, கால் கூசுது. ஆனா இந்த ஹிஜாபை, இந்த புர்காவை போட்டு போனோம்னா ஒருத்தனுடைய பார்வை எங்க மேல வர மாட்டேங்குது. எங்களுக்கே எங்களை அறியாம ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த பெண்மணி சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கொடுத்த அந்த சத்திய மார்க்கம் உண்மை என்பதற்கு இது ஒண்ணு போதுமே. இந்த புர்காவை போட்ட உடனே அந்த பெண்மணி சொல்லுது, புர்கா இல்லாத ஆடை, புர்கா போட்டு போன ஆடை. புர்கா இல்லாத நிலை, புர்கா போட்டு போகின்ற நிலை, இரண்டு நிலையை பிரிச்சு சொல்லுது. புர்காவை போட்டு போனா எங்களை அறியாம எங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரியே தோணுது. எங்களுக்கு எந்த ஒரு மன சங்கடம் இல்லாமல், எந்த ஒரு அந்நிய ஆணுடைய வக்கிர பார்வை எங்க மேல படாமல் நாங்க அழகாக போயிட்டு அழகாக வர்றோம். அதனால தான் போட்டிருக்கிறேன். இதை பற்றி யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுது. எங்க அப்படிப்பட்ட ஆடையை போட்டுட்டு முஸ்லீம் பெண்மணி டிக்டாக்ல ஆட்டம் போடுறான். காரி துப்புற மாதிரிலாம் அசிங்கம் இல்ல, கேவலமா இல்ல. ஆனா உனக்கு ஆடணும்னா புர்காவை கழட்டி போட்டு ஆடு. ஏண்டி இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த ஹிஜாபை ஏன் கேவலப்படுத்துறீங்க? மானங்கட்ட செம்மங்கள், அறிவு கட்ட மூதேவி. நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைக்கு தாப்பம் இல்லையா? பேஸ்புக்ல எத்தனை லட்சம் பேர் பார்த்து காரி துப்புறான். இரையச்சமுடைய மக்கள் காரி துப்புறாங்க. மத்தவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மத்தவன் குறு குறுன்னு கண் பார்வையை போட்டு அந்த முகத்துடைய அளவு அப்படி பார்த்து ரசிக்கிறான். உனக்கு ஆடணும் தோணுச்சுன்னா இஸ்லாத்தை ஏன் பயன்படுத்துற? இஸ்லாத்தை கழட்டி விட்டுட்டு நான் முஸ்லீம் இல்ல அல்லது முஸ்லீமுடைய அடையாளம் இல்ல அப்படி சொல்லிட்டு போன யாரு கேட்க போறா? உனக்கு அல்லாஹ்வுக்குரியது. தப்பு செஞ்சா நாளை மறுமையில், நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீ நிறுத்தப்படுவ. நீ செய்கின்ற ஒவ்வொரு தப்புக்கும் நாங்க சாட்சி சொல்ல வேண்டாம். அல் யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நீ செய்கின்ற தீமைக்கு நாங்க சாட்சி இல்லை. நீ செய்கின்ற தீமைக்கு உன் பெற்றோர் சாட்சி இல்லை. நீ செய்கின்ற தீமைக்கு நீதான் சாட்சி. அல்லாஹ் சொல்றான், உன் வாய் சீலடிக்கப்படும், உனக்கு எதிராக உன் கை பேசும், உனக்கு எதிராக உன் கால் பேசும். முகத்துல மேக்கப்ப போட்டுக்கிட்டு கணவனுக்கு மட்டுமே காட்டுகின்ற அழகை லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேஸ்புக் மூலமா காட்டினியே, இந்த கன்னத்தில் உள்ள தோல் உனக்கு எதிராக பேசும் அல்லாட்ட. அல்லாஹ் நீ கொடுத்த அழக 10 பேர் இல்லல்ல, 10 லட்சம் இல்ல, கோடான கோடி அந்நியான்னு பார்க்கிற வகையில இந்த முகத்தை காட்டி காட்டி ஆட்டம் போட்டால, இந்த முகத்தை நெருப்புல போட்டு கரி.
என்று உனக்கு எதிராக உன் தோல் பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, இறையச்சம் இல்லாம புர்காவை போட்டுக்கிட்டு வலைத்தளங்களை அந்நிய ஆண் பார்க்கிற வகையில, பிற அந்நிய ஆண் பார்க்கிற வகையில நறுமணம் கூட பூசக்கூடாது என்று சொல்கின்ற மார்க்கம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற அந்நிய ஆண்கள் பார்க்கிற வகையில நறுமணம் பூசாத. அந்நிய ஆண்களுடைய பார்வை தன் பக்கம் இழுக்கிற வகையில. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, எந்த பெண்மணி பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசுறாளோ ஃபஹிய ஸானியத்துன், அவள் விபச்சாரி என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவத்தை ரசூலுல்லாஹ் எந்த காரியத்தை கொண்டு சொல்றாங்க பத்தியா? விபச்சாரம் செய்யல, ஆனா விபச்சாரத்தை தூண்டுகின்ற வகையில, அவள் அந்நிய ஆணை தன் பக்கம் இழுக்கிற வகையில, நம்ம ரோட்ல போகும்போது எல்லாரும் நம்மளே பார்க்கணும்னு நினைக்கிறாள, அதுக்கு நறுமணத்தை பூசுறாள, அந்த எண்ணத்துக்கு அவள் நடத்தை கெட்டவள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இறையச்சம், குர்ஆனுடைய படிப்பினை, குர்ஆனுடைய பாடம் வந்தால் இப்படி நடக்குமா? ஒரு பெண் பேசும்போது கூட நெளிஞ்சு பேசாத, குலைஞ்சு பேசாத. இனி தகைத்துன்ன ஃபலா தஹலன பில் கவுல், அல்லாஹ்வை நீங்கள் பயந்தால், நீங்கள் பேசும்போது அந்நிய ஆணுகளிடம் பேசும்போது நீ குலைஞ்சு பேசாத. எவன் உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவன் உன்னுடைய அந்த குலைஞ்சு பேசுகிற பேச்சை வைத்து அவன் உன்னை பார்த்து சபலப்படுவான் என்று நபி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். பெண்ணுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? கரடு முரடா இருக்கணுமா? அந்நிய ஆண்ட வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு மாதிரி பேசும்போது, ஏன் இயல்பா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு குரலை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கிறான். அதை கொண்டு நெளிஞ்சு பேசுனா, குலைஞ்சு பேசுனா உன்னை தப்பா நினைப்பாமா? அந்நிய ஆண்ட வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசு. என்னன்னா என்ன, யார் வேணும், ராங் கால் வருதா, யார் வேணும், அப்படி பேசு. ஒரு மாதிரி உடம்பு நெளிக்காத, குரலை வளைக்காத என்று சொல்லுகின்ற மார்க்கம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்து இருக்க கூடாது. ஏன் இஸ்லாம் சொல்கின்ற இது போன்ற தடுத்த இந்த காரியத்தை ஒரு பெண் ஒரு ஆண் செய்ய ஆரம்பித்தால் கடைசி அது விபச்சாரத்தில் போய் முடியும். விபச்சாரம் செய்கின்ற ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நபிகள் நான் சொல்றாங்க, கல்லால அடிச்சு கொடுது மரண தண்டனை. மரண தண்டனைக்கு நெருக்கமாக்குகின்ற பாவத்தை இன்னைக்கு வலைத்தளங்கள்ல, பேஸ்புக்ல இன்னைக்கு ஹிஜாபை போட்டுக்கிட்டு, புர்காவை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆட்டம் குத்தாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற இந்த கேடுகட்ட இந்த கலாச்சாரம் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த திருக்குர்ஆன் மாநாடு. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சிந்தனை, குர்ஆனுடைய பயம், குர்ஆனுடைய வாழ்க்கை மக்கள்கிட்ட இல்ல. அதனால இறையச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வருகின்ற வரையில முறையாக இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்ட குர்ஆன் வாழ்க்கையாக வந்தால் இறையச்சம் இல்லாம போகுமா? பாறையின் மீது, மலையின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டாலே மலை தூளாகும் என்று அல்லாஹ் சொல்றானே. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைது காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ். நபியே முஹம்மதே, இந்த குர்ஆனை மனித சமுதாயத்துக்கு இறக்கியதுக்கு பதிலாக மலையின் மீது இறக்கியிருந்தால் எதை கரடு முரடு நினைக்குமோ, எதை கடுமை நினைக்குமோ, எது பலமான நினைக்கிறோமோ அந்த கல்லு மீது, அந்த பாறையின் மீது, அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருந்தால் லரைதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த மலை தூள் தூளாக நொறுங்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். நொறுங்குவதை பாப்பீங்க. இந்த உதாரணம் மனித சமுதாயம் சிந்திப்பதற்கு என்று அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். அடே மனிதர்களே, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயமே சிந்தி. மலை நொறுங்குது,
அல்லாஹ்வுடைய பயத்துல இந்த குர்ஆன் இறக்கப்பட்டால் என்று சொன்னா நம்முடைய உள்ளம் நொறுங்காம ஏன் இருக்கு? நம்மட்ட பயம் இல்லையே. இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட மனிதன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டால், அல்லாஹ் தடுக்கிறான் என்று சொன்னால் அவன் உள்ளம் நடுக்கும். கேடுகட்ட கலாச்சாரத்தை, விபச்சாரத்தின் பக்கம் நெருக்க பார்க்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் தடுக்கின்றான், அல்லாஹ் கண்டிக்கின்றான், அல்லாஹ் வெறுக்கின்றான். இதை செய்தால் படைச்ச அல்லாஹ் கோபப்படுவான் என்ற வார்த்தை சொல்லப்பட்ட உண்மையான மூமினுக்கு உள்ளம் நடுங்கணும். நடுக்க மக்கள்கிட்ட இல்லையே. ஏன் தப்பு நடக்கு? ஏன் தீமை நடக்கு? குர்ஆன அற்புதமாக பார்க்கல, குர்ஆன அல்லாஹ்வுடைய வார்த்தையா பார்க்கல. ஓதுறோம், அவ்வளவுதான். ஓத சொன்னா நண்பன் சொன்னா ஓதிடுவோம். வெறும் அரபில ஓதுனா போதுமா? அரபில சொல்லப்பட்ட வார்த்தை பக்கம் தமிழ் என்ன இருக்கு? இந்த தமிழ் அல்லாஹ் என்ன சொல்றான்? வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா அப்படின்னு சூரத்து நிசால வருது. ஓதிக்கிட்டே போனா போதுமா? இது என்ன வார்த்தை? ஆண்களே, கண்டிப்பா கட்டாயமா நீ திருமணம் முடிக்கும் போது மணமகளுக்கு கொடுத்து முடிப்பா, வாங்கி முடிக்காதங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு தௌஹீத் வந்த பிறகு மாற்றம் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் கூட கல்யாணங்கிற பெயர் நடக்கிற எத்தனை அனாச்சாரம். பெண் வீட்டாரை பிடிச்சி நசுக்கி புழிஞ்சி அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு புடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊர் கட்டு, சீரு சீராட்டு, காரு, பைக்கு, சோறு என்று நசுக்கி எடுக்கிறமே ஆண் வீட்டார்கள், மணமகனை பெற்ற பெற்றோர்கள். இதுல ஒரு சில ஊர்ல எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டாரும் அடுக்கா சொல்லிட்டு போலாம். ஒரு கல்யாணத்தை முடிப்பதற்கு எத்தனை லட்சத்தை வீணாக்குறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கின்றானே, வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபூன். நல்ல உண்ணுங்கள், நல்ல பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்கின்ற மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். யார் வீண் விரயம் செய்கின்றார்களோ, ஆடம்பரமா பகட்ட காமிக்கிறதுக்கு, பெருமையை காமிப்பதற்கு, இஸ்லாம் சொன்ன திருமணம் ஒரு எளிமையை காட்டி இருக்க, அந்த எளிமையை மீறி யார் ஆடம்பரத்தை செலவு பண்ணுகின்றார்களோ, ஆடம்பரத்தை காட்டுகின்றார்களோ, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை யார் வீண் விரயமா ஆக்குறாங்களோ அவன் ஷைத்தானுடைய கூட்டாளி என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானின் கூட்டாளி. இன்ன ஷைத்தான அதுவுல்லக்கும் வத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு விரோதி. அந்த ஷைத்தானை நீங்கள் விரோதியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அடே, ஷைத்தான் உனக்கு விரோதி, அவனை விரோதியா ஆக்கிக்க, அவனை நண்பனை ஆக்காத, கூட்டாளி ஆக்காத, தோழனாக ஆக்காத என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு சமுதாய மக்கள் ஒரு கல்யாண விஷயத்துல மார்க்கத்தை பின்பற்ற மாட்டேங்கமே. நம்முடைய வீட்டில் நடக்க ஒரு திருமணத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம வீட்டில் கொண்டு வர மாட்டேங்கமே. குர்ஆன் இதுக்கா வழங்கப்பட்டுச்சு? சமுதாய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு எத்தனை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதர்கள்லாம் இந்த மார்க்கத்தில் இருந்த உறுதியை பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானுங்க. எதுக்கு? சம்பவமா படிச்சுட்டு போறதுக்கா? படிப்பினை பெறுவதற்கா? படிப்பினை பெறதானுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். இப்ராஹிம் ஒரு தனி சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். தனி நபர் தான். ஆனா தனி நபராக இருந்தாலும் அவர் யாரு? தனி சமுதாயம்.
ஒரு நபர் இருந்தா என்ன வேலையை செய்வாங்களோ, என்ன ஒரு பணி நடக்குமோ, என்ன மார்க்கத்துடைய வேலை நடக்குமோ, அந்த மாதிரியான வேலை ஒரு தனி மனிதராக சமுதாயமா செயல்பட்டாங்க. ஒரு சமுதாயம் பண்ணுகின்ற ஒரு சாதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அவங்களுடைய தனிப்பட்ட சிறப்பு இல்ல, அல்லாஹ் மீது வைத்த அந்த ஆணித்தரமான நம்பிக்கை. நம்ம தனியா இருக்கிறோமே, நம்மளை எதிர்த்து இவ்வளவு பேர் நிக்கிறானுங்களே, பெத்த தகப்ப முத கொண்டு கூட இல்லையே. எந்த அளவுக்கு அவருடைய அத்தா வாப்பா ஆசர் இல்லம் தந்தகில் அர்ஜுமன்னுக்கு வகுஜுர்னி மல்லியா, மகனே என்னுடைய தெய்வங்களை நீ கேலி பண்ணுன, நீ கிண்டல் பண்ணுன, என் தெய்வங்களை நீ வழிபடக்கூடாது என்று இது போன்ற நடவடிக்கைகளை இறங்கினா உன்னை கல்லால அடிச்சு கொள்வன்னு சொன்னார். என் கண்ணும் கொண்டால் நிக்காத, ஓடி போயிரு, கண்ணுக்கு எட்டா திசைக்கு ஓடி போயிரு, கல்லால அடிச்சு கொள்ளுவேன் என்று பெற்ற தகப்பம் முதற்கொண்டு கடுமையான எதிர்ப்பு. ஆனால் அசத்தியத்தை எதிர்த்து கடும் போராட்டம் செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் செஞ்ச அந்த போராட்டத்துடைய விளைவு, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நெருப்பை மூட்டி எரிகின்றார்கள். நெருப்புக்கு முன்னால் நிறுத்தி, இந்த பார், நீ செய்த தப்புக்கு நாங்க இப்ப நெருப்புல போட போறோம். அல்லாஹுக்கு குஃபுர் வைக்கிற காரியத்தை உடைச்சி எறிகின்றார். ஷிர்க்கை உடைச்சி தரைமட்டமாக்குகின்றார். ஊர் மக்கள், அந்த ஊர்க்காரர்கள் சேர்ந்து, ஊர் அரசர் சேர்ந்து என்ன கொடுக்கிற தண்டனை என்ன? நெருப்பை மூட்டி எறிய போகின்றான். கடைசி வர கூட வாய்ப்பு கொடுக்குகின்றார்கள். எப்படி? எப்பா சொல்லு, செஞ்சது தப்பு தான், இனிமே செய்ய மாட்டேன், இனிமே உங்க கொள்கைக்கு வந்துடுறேன், நான் சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டா நாங்க இப்ப விட்டுருவோம். கபகபனு எரின நெருப்புக்கு முன்னால் நிறுத்திக்கிட்டு கேட்கும் போது, இதுல உளுந்தா சாம்பல் ஆயிருவோமே, இதுல உளுந்தா கறிக்கட்டை ஆயிருவோமே, அந்த பயமே இல்ல. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் அவன் தான் சிறந்தவன். மார்க்கத்தில் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவில, அல்லாஹ் சொல்கின்ற இந்த ஏகத்துவ தௌஹீதுல அவங்ககிட்ட இருந்த உறுதி எப்படி தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் நெருப்பை என்ன செய்யறான்? அல்லாஹ் அப்படி குளிராக மாற்றுறான். யா நாரு கூனி பர்தன் சலாமா, நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ சாந்தியாக, இப்ராஹிமுக்கு நிம்மதியாக, குளிராக மாறு என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நெருப்பு கட்டளை இடுகின்றானே. தன்னை தூக்கி ஒரு நெருப்புல போடுகின்ற அந்த நேரத்தில் கூட இந்த மார்க்கத்துடைய உறுதியை, சத்தியத்திலே நிற்பதை விட்டும் பின்வாங்கலையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா இன்னைக்கு சமுதாய மக்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா? குர்ஆனை அப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றோமா? நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சமுதாய மக்களையும் ஃபிரௌனுடைய கூட்டமும் விரட்டுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அற்புதம் என்ற இந்த குர்ஆனில் இந்த சம்பவம் இருக்கின்றது. ஃபிரௌனுடைய படையும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் கொல்வதற்கு விரட்டுகின்றார்கள், ஓடுகின்றார். நெருக்கத்தில் பெரும் கடல் வருது, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. கடல்ல வந்து முட்டுறாங்க, திரும்பி பார்க்கறாங்க. ஃபிரௌனுடைய படையும் கடுமையான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, தண்ணி, கடல், ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்வாங்குகின்ற அந்த அலை அடிக்கின்ற அந்த கடல், ரெண்டையும் பார்த்துட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஈமான் கொண்ட அந்த மக்கள் சொல்றாங்க, ஃபலம்மா தரா அல் ஜமானி, இந்த பக்கம் ஃபிரௌனையும் இந்த பக்கம் கடலையும் பார்த்துவிட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொல்லுகின்றது, மூசாவே இன்னால முதுரக்கூன், நம்ம நல்ல மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கின்றார்கள். நல்லா மாட்டிக்கிட்ட, முடிஞ்சு போச்சு நம்ம கதை, அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? செத்தங்கிறாங்க. கடல்ல போனா உள்ள உழணும், திரும்பினா ஃபிரௌன் கொண்டு வருவான், முடிஞ்சு போச்சு.
என்று சொல்லும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன். அப்படி இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அவன் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவான். அந்த இடத்துல இங்க கடல் இருக்கு, மனுஷன் சிந்தனை எப்படி போவோம்? இங்க கடல் இருக்கு, அங்க ஃபிரௌனுடைய படை வருது, ஃபிரௌன் வர்றான், இது சாத்தியமே இல்லை, எப்படி நடக்கும் அப்படிங்கிற நினைக்கவே இல்லை. சாத்தியமே இல்லைன்னு நினைச்சதுதான் மூசா நபியோட கூட்டம் சொன்னுச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம் செத்தன்னு சொல்லுது. ஆனா மூசா நபி சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் காப்பாத்துவான். அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையில, அல்லாஹ் கொடுத்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவங்ககிட்ட இருந்த அந்த உறுதியின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனே வகை அனுப்புறான், மூசாவே உங்கள் கைத்தடியை கொண்டு கடல்ல அடிங்க அப்படின்னு சொன்னா கடல்ல அடிக்கிறாங்க. கடல் இரண்டாக மழை போன்று பிளந்து நிற்கின்றது. பன் ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம். கடலை அல்லாஹ் இரண்டாக பிளந்து மழை போன்று அல்லாஹ் நிறுத்துகின்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமுதாயமும் கடல்லே அந்த பாதையில் நினைச்சாங்க. அந்த பாதை வழியாக அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் அந்த கடலில் அல்லாஹ் மூழ்கடிக்கின்றான். உயிர் போகின்ற ஒரு நிலை வருகின்ற போது கூட, நம்ம கதை முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலை வருகின்ற போது கூட அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை விட்டு ஒரு பொழுதும் கொஞ்சம் கூட பின் தளராமல் உறுதியா நின்னாங்களே, அந்த உறுதிக்குத்தானே அல்லாஹ் கொடுத்த வெற்றி. எது சாத்தியம் இல்லை நினைச்சோமோ அல்லாஹ் அதை நடத்தி காட்டுறானே. எங்க கடலை அல்லாஹ் இரண்டாக பிளந்து பாதை அமைச்சு கொடுப்பது நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? வெறும் சம்பவமா படிச்சுட்டு போயிருவோம். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அப்படியே கடலை மலை மாறி அப்படி தண்ணியை தூக்கி நிறுத்துறானே, கடல்ல உள்ள தரையை அல்லாஹ் காட்டுகின்றானே, அதுல பாதை அல்லாஹ் அமைச்சு கொடுக்கிறானே. அந்த உறுதி, மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற அந்த ஒரு ஈமான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்குதா? ஏராளமான தீமைகள், பாவங்கள், ஏராளமான தவறுகள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம சமுதாயத்திட்ட மாற்றம் வந்து குர்ஆனுடைய வாழ்க்கையை மக்கள் கொண்டு வர வேண்டும். குர்ஆனுடைய வாழ்க்கையை மனிதர்கள் கொண்டு, முஸ்லிம்கள் கொண்டு வந்து விட்டால், முஸ்லிமுடைய இந்த குர்ஆனின் வாழ்க்கை பிரமத மக்களை இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு நிறைய மக்கள் இஸ்லாத்தை வெறுக்க காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை படிச்சு கிடையாது. குர்ஆனை படிச்சு நிறைய முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை வெறுக்கல. நிறைய ஒரு சில இஸ்லாமியர்களை பார்த்து தான் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. பேரு முஸ்லிம், ஆனா செயல்பாடு எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாமியர்களை பார்க்காமல் யாரெல்லாம் குர்ஆனை பார்க்கிறாங்களோ முஸ்லிம் அல்லாத மக்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரம், வரலாறுகள் இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நல்ல வேலை இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால நான் இஸ்லாமியர்களை பார்க்கலங்கிறாங்க. நான் இஸ்லாமியர்களை பார்த்தோம்னா நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டேன், குர்ஆனை பார்த்தேன், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ஏன்? இஸ்லாமியருடைய வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை. எந்த காரியத்தை அல்லாஹ் செய்யக்கூடாதுங்கிறானோ அதைத்தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பேச்சுக்கு பேச்சு, வட்டி வாங்காதன்னு குர்ஆன் சொல்லுங்களே, உங்க பாய் மாறனப்பா வட்டிக்கே விடுறாங்க. 3 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, 9 பைசா வட்டி, வீட்டு வட்டி, 4 வட்டி, மாச வட்டி, வார வட்டி. வட்டி வாங்குற காரியத்தை இன்னைக்கு முஸ்லீம் செய்கின்ற பார்வையை ஒரு இந்து மத மக்கள் பார்த்துட்டு நம்ம போய் குர்ஆன்ல வட்டி வாங்க கூட அல்லாஹ் சொல்றான்னா அது எடுபடுமா? என்னப்பா குர்ஆன் சொல்றீங்க? உங்க குர்ஆனை ஏற்ற முஸ்லீம் தானப்பா வட்டிக்கு வாங்குறாரு, அவர் தானப்பா வியாபாரத்துல பொய் சொல்றாரு, அவர் தானப்பா வியாபாரத்துல பிராடு பண்றாரு, அவர் தானப்பா வாக்குறுதி மீறுறாரு. நான் ஒரு கம்பெனிக்காரன், உங்க முஸ்லீம் பாய் கடைக்கு நான் ஜாமா போடுறேன், வாரம் பணத்தை வசூல் செய்வேன். ஆனா இந்த வாரம் 5 மாசமா இழுத்தடிக்கிறாரு.
அவருடைய அந்த தவறான நாணயத்தை, தவறான நடவடிக்கையை, அவருடைய வியாபாரத்தில் உள்ள வாக்கு மீறலை பார்க்கிறாரு. சி, முஸ்லீம்னா இப்படித்தான்பா அப்படின்னா முஸ்லீமுக்கு சொல்கின்ற வேதமும் இப்படித்தான் என்று வேதத்தை, குர்ஆனை தப்பாக எடை போடுகிற நிலை இன்னைக்கு உருவாகுது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாழ்க்கையில கொண்டு வாங்க. நீங்க குர்ஆனை படிக்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்க வாழ்க்கையில் கொண்டு வருவதே இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அதுவே ஒரு பிரச்சாரம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சஹாபாக்கள் கேட்பாங்க, ஆயிஷா அவர்களே, நபிகள் நாயகத்துடைய குணம் எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய குணம்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரே வார்த்தையில் சொல்வார்கள், நபிகள் நாயகத்துடைய குணம் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆன். நீங்கள் குர்ஆனை பார்ப்பதா என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாரு, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாரு, குர்ஆனை புரிஞ்சுக்கிடுவ என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார் என்று சொன்னால், உஸ்வத்துன் ஹஸனத்துல் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையை நம்பிய கூட்டத்துக்கு இந்த முஹம்மது நபி அவர்கள் முன் மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. குர்ஆனை எப்படி தன் குணமாக, குர்ஆனை எப்படி தன் பண்பாக, குர்ஆனை எப்படி தன்னுடைய செயல்ல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வராத காரணமா தானங்க எல்லா விஷயத்திலும் மாற்றம். தொழுக விஷயத்துல, நோன்பு விஷயத்துல, ஹஜ்ஜி விஷயத்துல, ஜக்காத் விஷயத்துல, சமுதாயத்தில் இன்னைக்கு 5 நேரம் தொழுகைய கரெக்டாக நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படை தொழுகிறாங்களா? தொழுகைக்கு உண்டான மகத்தான கூலியை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். யாருக்கு இந்த தொழுகைக்குண்டான பதில் சரியா இருக்கோ அவர் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருக்கு இந்த தொழுகைக்குண்டான பதில் சரியா இல்லையோ அவர் நாளை மறுமையில் தோல்வி பெறுவார். அடுத்தடுத்த கேள்விகள் கஷ்டமாக்கப்படும் என்று நபிகள் நான் சொன்னாங்களே, அந்த தொழுகையை தொழுகின்ற மக்களை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், அந்த தொழுகை நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி இருக்குதா? தொழுகையை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹ் என்னை எப்படி தொழுக பார்த்தீர்களோ அப்படி தொழுகு கொள்ளுங்கள் சொன்னாங்கல்ல. நான் எப்படி தொழுகிறனோ, என்னை எப்படி தொழுக பார்க்கிறீங்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. அந்த நடைமுறை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குதா? ஊர் வழக்கம், பாரம்பரியம், ஜமாத்துல அப்படி செய்யறாங்க, எங்க இமாம் அப்படி சொன்னாங்க, நாங்க அப்படித்தான், எங்க பெற்றோர்கள் அப்படித்தான் தொழுதாங்க, இப்படித்தானங்க போறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் துனி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். அல்லாஹ்விடம் இருந்து மார்க்கமாக உங்களுக்கு எது வந்ததோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு ஃபில் ஆখিরাতি. இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக எவர் எடுக்குகின்றாரோ, நபிகள் நாயகம் தொழுகையில் தக்பீர் இப்படி நெஞ்சில கையை கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட்டுத்துவா ஓதி சஹாபாக்கள் ஆமீன் சொல்லுகின்ற நிலை அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையில் கிடையாது. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் ஆமீன், இது கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் 2 பாங்கு இல்லை, 1 பாங்கு. வெள்ளிக்கிழமை குத்துபா 3 குத்துபா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகின்ற அந்த ஒரே குத்துபாவில் அமர்ந்து எழுந்திருக்கிறது, உட்கார்ந்து எந்திரிக்கிறது. இந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு மாற்றமா செய்கின்றது மார்க்கம் என்ற பெயரில் செய்கின்ற காரியம். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத ஒன்றை எவர் மார்க்கமாக செய்கின்றாரோ, இஸ்லாம் என்று சொன்னால் நபிகள் நாயகம், இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆன். இந்த குர்ஆனும் குர்ஆனுடைய சுன்னா உடைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்.
இது இல்லாமல் எவர் ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று தன் மனோ இச்சையின் பிரகாரம், ஊர் பழக்கம் என்ற பெயரா பிரகாரம் யார் வணக்கத்தை அமைத்துக் கொள்கின்றார்களோ பலை யுக்குபல மின்ஹு, அவர்கிட்ட இருந்து வணக்கத்தை அமலை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். வஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், மறுமையில் அவர் நஷ்டவாளி. அன்பான ஜமாத்தார்களே, 5 நேரம் தொழுதும், ஜும்மாவை கரெக்டாக தொழுதும், பெருநாள் தொழுகை தொழுதும், நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக செய்து, மார்க்கம் சொல்லாத அடிப்படையில் செய்து மறுமையில் நஷ்டவாளியாக ஆகணுமா? மறுமையில் பாவத்தை சம்பாதிக்கணுமா? இந்த நிலை மாறணும்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதர் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்கள் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுச்சு, கேளுன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். வெளியில உள்ளவங்க அப்படித்தான் ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுவாங்க. உங்க ஜமாத்துல அப்படி, உங்க ஜமாத்துல இப்படி, உங்க ஜமாத்துல அந்த முறை. இது எங்க ஜமாத்துங்கிறது எங்க ஜமாத்தின் விருப்பம் இல்லப்பா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குர்ஆன்ல என்ன சொல்லுதோ, ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதோ அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெயர். மாற்றமா இருந்தா எடுத்து நடக்காத. ஜமாத்து சொன்னா கரெக்டா இருக்கும் நாங்க சொல்லவே கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதத்துக்கு பிறகு இப்படி தப்பான கருத்து இருந்துச்சு. என்ன கருத்து தெரியுமா? அவர் தலைவர் சொன்னா கேட்டுருவாங்கப்பா, தலைவர் தான் அவங்களுக்கு இமாமு, தலைவர் என்ன சொன்னாலும் சரின்றுவாங்க. இன்னும் ஒரு சிலர்கள் அதிகப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா ஆமா, எங்களை மதுகபுன்னு சொல்றீங்க, நாங்க ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி மாதிரி, நீங்களும் ஒரு மதுகபு வச்சிருக்கீங்க, பிஜே மதுகபுன்னாங்க. அப்படித்தானே சொன்னாங்க ஒரு சிலர்கள். நீ பிஜே மதுகபு, உங்களுடைய இன்னொரு தலைவர் அல்தாஃபி மதுகபு. அப்படி சொன்னவருடைய முகத்தில் அல்லாஹ் கரியள்ளி பூசுகிற நிலையை இந்த ஜமாத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான் இல்லையா? நாங்க தனி மனிதனுக்கு நாங்க பின்பற்றவில்லை. தனி மனித வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்பதை இந்த ஜமாத் நிரூபிச்சிருக்கிறா இல்லையாங்க? சொல்லுங்க. தப்பு யாரு செஞ்சாலும் தூக்கி போடுவோம், தப்பு யாரு செஞ்சாலும் இந்த ஜமாத்துல பிரச்சாரம் செய்ய முடியாதுங்கிற நிலை கீழ்மட்ட தொண்டன்ல இருந்து உயர் நிலையில் இருக்கிற தலைவர் வரைக்கும் சமம்தான். கீழ்மட்ட தொண்டன்ல இருந்து உயர் நிலையில் இருக்கிற தலைவர் வரைக்கும் சமம்தான், வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு இல்ல. வலியவனுக்கு ஒண்ணு, எளியவனுக்கு ஒண்ணு கிடையாது. விபச்சாரத்துல, கேடுகட்ட கலாச்சாரத்துல பிஜே என்ற ஒரு அறிஞர் இந்த ஜமாத்தில் தலைவராக இருக்கும் பொழுதே, பெரும் மதிப்பாக இருக்கும் பொழுதே, அவர் விபச்சாரம் செய்தார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டார். எப்பா பெரிய தலைவருப்பா, அப்படியே பார்த்தோம். நம்ம மைக்கு கிடையாது, அவ்வளவுதான், பொறுப்பு இல்லை. இந்த ஜமாத்துல இது போன்ற அசிங்க காரியத்தை செய்தவருக்கு இடமில்லை. இன்னைக்கு நிறைய அவதூறு அள்ளி வீசுறாங்க, அதுல காழ்ப்புணர்வு தான். நிறைய அவதூறுகள். ஆகா நமக்கு பதவி போச்சே, மைக்கு போச்சே, ஆகா பேச முடியலையே என்ற காழ்ப்புணர்வுல நிறைய அவதூறுகள் அள்ளி வீசுகின்றார்கள். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை, உண்மையை இந்த மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றான். தனி மனித வழிபாடு இந்த ஜமாத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன், வமா கான லில் மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம்.
அல்லாஹ் தனி மனித வழிபாட்டை எப்படி உடைக்கிறான் பாருங்க. அவன் சொன்னா சரியா இருக்கு, இவன் சொன்னா சரியா இருக்கும், ஜமாத் தலைவர் சொன்னா சரியா இருக்கும். இது கிடையவே கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கத்தில் ஒரு முடிவை எடுத்து விட்டால், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் எடுத்த முடிவில, தூதர் எடுத்த முடிவில சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா ஓகே, தூதர் சொல்லிட்டாங்களா சரி, அப்படிங்கிற முடிவுக்குத்தான் ஒரு முஸ்லிம் வரணும். இல்ல இல்ல எங்க தலைவர் அப்படி சொல்லிட்டாரு, எங்க ஊர்ல 30 வருஷம் அந்த பழக்கம், எங்க இமாம் அப்படி சொல்லிட்டாரு, நாங்க காலாகாலத்துக்கும் இந்த பள்ளிவாசல்ல இப்படித்தான் நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அப்படிங்கிற பேச்சுக்கு எவன் போய் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யறானோ, வமை யஸில்லாஹு ரசூலஹு ஃபக்கது ضلل முபீனா. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ அவர்கள் தெளிவான தூரமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். இன்னமா கான கவுலல் மூமினீன் இதா துஆ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அயகூலு சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் தீர்ப்பு சொல்வதற்கு இறை நம்பிக்கை கொண்ட மக்களை அழைக்கப்பட்டால் அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்றுதான் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ அவர்களே மகத்தான வெற்றி பெற்றார். ஃபயன் தவல்லவு ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின். அல்லாஹ் இன்னொரு சொல்லினான், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்தார்களோ, மார்க்கத்தை தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் யார் அமைத்துக் கொண்டார்களோ, தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை, தன் குடும்பத்தினத்தின் திருமணத்தை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இல்லாமல், தூதர் சொன்ன பிரகாரம் இல்லாமல் மனோ இச்சையின் பிரகாரம் யார் செல்கின்றார்களோ, தூதரையும் அல்லாஹ்வை யார் புறக்கணிக்கின்றார்களோ, ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை மறுப்பாளர்களை நேசிக்க மாட்டான். தூதர் வழியை, அல்லாஹ்வுடைய வழியை புறக்கணிப்பவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை மறுப்புக்கு உண்டான அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் கொண்டு வரான். அல்லாஹ் பாதுகாக்கணும். என் அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, நீங்க நம்ம சமுதாயத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த நிகழ்ச்சியும் அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படை இருக்கின்றதா என்பதை பாருங்க. நிறைய விஷயங்கள் மாற்றம் தான். முஸ்லிம் என்று பெயர் தான் இருக்கு, முஸ்லிம் என்ற அடையாளம் இருக்கு, முஸ்லிம் என்ற அந்த வார்த்தை இருக்கு, முஸ்லிம் என்ற அந்த முஹல்லாவுல வீடு இருக்கு. ஆனா நம்முடைய நடப்புல, நம்முடைய செயல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, குர்ஆனுடைய அந்த உத்தரவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த மாதிரி போனா நாளை மறுமையில் நம்ம மக்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு போக நிலைமை ஏற்படுமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பயப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே அடிப்படை அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ற இந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு நேரான வழியை காட்டும். எந்த பிரச்சனையும் அணுகுங்க, நீங்க எந்த பிரச்சனை அணுகினாலும் சரி, மனிதனுக்கு கேடு தருகின்ற, மனிதனுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற எந்த பிரச்சனையை கொண்டும் குர்ஆனை அணுகினாலும் அந்த குர்ஆன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற நேரான வழியை காட்டும். மனிதர்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலும் இறந்த பிறகு மறுமையிலும் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு வழிகாட்டிதான் இந்த குர்ஆன். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி. இந்த குர்ஆன் நேரான பாதைக்கு வழிகாட்டி. நேரான பாதை என்னங்க? ரோட்ல காமிக்கிற பாதையா? அது இல்ல. நேரான பாதைன்னா இந்த உலகத்தில் அருகருப்பான, அசிங்கமான, ஆபத்தான எந்த வாழ்க்கையும் இல்லாமல் கண்ணியமான வாழ்க்கை, ஆபத்தில்லாத வாழ்க்கை வாழ்வது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகு சொர்க்கம் என்ற அந்த வீட்டுக்கு உண்டான நேரான பாதை இந்த குர்ஆன்ல தான் இருக்குது.
அதை சொல்றதுக்குத்தான் இந்த மாநாடு, அதை மக்கள் உணர்வதற்குத்தான் இந்த மாநாடு. அதை விளங்கிக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் தன் வாழ்க்கை நெறியாக ஒவ்வொரு கட்டத்திலும் குர்ஆனை தன் வாழ்க்கையாக கொண்டு வருவதற்குத்தான் இந்த மாநாடு. அதை பார்த்து இவ்வளவு அழகா வாழ்றாங்களே, இவ்வளவு அற்புதமா இருக்காங்களே, பேசுறதுல உண்மை, கொடுக்கல் வாங்கல நேர்மை, கல்யாணமா ஆகா இது போன்ற எளிமையான கல்யாணம் நாங்க எங்கேயுமே பார்க்க முடியாது என்று நம்முடைய வாழ்க்கையை முஸ்லிம் அல்லாத மக்கள் பார்த்து வியப்படையணும். வியப்படைஞ்சி எப்படிப்பா இப்படி வாழ்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கொடுக்கிற பதில், எப்பா இந்த வாழ்க்கையை நாங்களா அமைக்கலப்பா, எங்கள் குர்ஆன் இப்படி சொல்லுதுப்பா அப்படின்னு அந்த குர்ஆனை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா, அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இந்த வாழ்க்கை அந்த முஸ்லிம் அல்லாத மக்களை ஈர்க்கப்படும். சாரையாக இஸ்லாத்துக்கு மக்கள் வருவதற்கு நம்மளுடைய குர்ஆனுடைய வாழ்க்கை அது ஒரு காரணமா இருக்கும். அதுக்குத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், ஜனவரி 27 இந்த மனிதகுல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்த இருக்கின்றது. எல்லா மக்களும் இந்த மாநாட்டில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எல்லா மக்களும் முதல்ல துஆ செய்யுங்க. அல்லாஹ்ட்ட இரு கரமேந்தி அழுது கேளுங்க, யா அல்லாஹ் உன் குர்ஆனை மக்கள் மனிதனுக்கு மத்தியில் உன் திருக்குர்ஆனை, உன் வார்த்தையை, உன் கலாமை இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் கொண்டு போவதற்கு எங்களுக்கு இந்த மாநாட்டை வெற்றியாக்கித்தா அல்லாஹ். இந்த மாநாட்டின் மூலமாக உன் குர்ஆனுடைய வாழ்க்கையை உலக மக்கள் அத்தனை பேர்களும் உற்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை தா அல்லாஹ் என்ற ஒரு துஆவை கேளுங்கள். வந்த மக்கள் வராத மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்றும் மரணிக்கின்ற வரை எடுத்து நடக்கிற ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.